தெரியாத அதே போல சீனிவாசன் இருக்காரு, கருத்துக்கான இருக்காரு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நமது பாரத நாடு எப்பொழுதெல்லாம் எந்த சோதனைக்கு ஆட்பட்டதோ அப்பொழுது ஆண்டவன் அருளா மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தி நமது நாட்டை நாம் பாதுகாத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி நள்ளிரவில் பயங்கரமானதொரு பேரிடர் நமக்கு ஏற்பட்டது. அதுவும் ஒரு சர்வாதிகாரி மூலமாக ஏற்பட்டது. இந்திரா காந்தி அவர்கள் ஜனாதிபதி அன்றைய தினம் ஃபக்ருதீன் அலி அகமது அவருடைய கையெழுத்தை பெற்று நமது நாட்டில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார்கள். ஆகவே அந்த நெருக்கடி நிலை என்பது நாம் எதற்காக இந்த நாட்டின் சுதந்திரம் பெற்றோமோ அந்த சுதந்திரத்தை எல்லாம் ரசித்து விட்டது. ஆகையினால் இன்றைய தினம் ஜூன் 25 அன்று நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமது நாடு நெருக்கடி காலகட்டத்தில் எத்தகைய அல்லலை ஆபத்தை சந்தித்தது. அப்படிப்பட்ட அல்லலையும் ஆபத்தையும் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி, அன்றைய தினம் அதற்கு பெயர் பாரதிய ஜனசங்கம், அதனுடைய முக்கியமான தலைவர் குறிப்பாக அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றவர்கள், நானாஜி தேஷ்முக் போன்றவர்கள், கோவிந்தாச்சாரியா போன்றவர்கள் எல்லாம் எப்படி பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய முகம் உலகத்திற்கு வெகுவாக தெரியும். ஆனால் உலகத்திற்கு வெகுவாக தெரியாமல் அமைதியாகவும் அடக்கமாக ராஷ்டிரிய பயன்சேவக் சங்கம் எப்படியெல்லாம் பணிபுரிந்தது என்பதை நான் 2 அல்லது 3 கட்டங்களாக பிரித்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஆகவே முதல் விஷயம், இந்திரா காந்தி அம்மையார் ஏன் அப்படி நெருக்கடி நிலையை அறிவித்தார், நெருக்கடி நிலையை ஏன் பிரகடனம் செய்தார், இதுதான் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். 1975 ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வந்தது. அது ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அலகாபாத் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அந்த அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், இந்திரா காந்தி அம்மாள் இன்றைய தினம் பிரதமராக இருக்கலாம், ஆனாலும் கூட அவர் தேர்தலில் போட்டியிட்டு அவர் செயல்பட்ட முறையெல்லாம் ஊழல் நிறைந்ததாக இருந்தது. ஆகவே அவருடைய தேர்தல் செல்லாது. அது மட்டுமல்ல, அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர் எந்த தேர்தலிலும் நிற்கவும் முடியாது என்று அந்த அலகாபாத் நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை கண்டு இந்திரா காந்தி நடுங்கி போயிருந்தார். அவரோடு கூட இருந்தவர்களும் அப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த சமயத்தில் தான் இந்திரா காந்தியும் அவருடைய மகனாகிய சஞ்சய் காந்தி, அருகில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சார்ந்த பருவா, இவர்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டுக்கு ஒரு பேர் அபாயம் என்று சொல்ல வேண்டும். அது இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட அபாயம் அல்ல, நாட்டுக்கே ஏற்பட்ட அபாயம் என்று சொல்லி இன்டர்னல் டெமோக்ரசி, அதை பாதுகாக்கணும், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு விட்டது, அதை அகற்றணும், அதனால் ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும் என்று அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. தேசத்தில் யாருக்கும் ஆபத்து ஏற்படல, இந்திரா காந்தி ஊழல் செய்தாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பையே அப்படியே மாற்றினாங்க. மாற்றி நாட்டுக்கே ஆபத்து, நாட்டிலேயே பயங்கரம், நாட்டிலேயே கலவரம். ஆகையினால நாம் இந்திரா காந்தி அவர்கள் டிக்ளேர் பண்ணணும் எமர்ஜென்சியை என்கின்ற அளவுக்கு கொண்டு போனார். அந்த அளவுக்கு கொண்டு போவதற்கு இந்திரா காந்தி மனசுல எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எழுந்ததுங்கிறத பார்க்கணும். ஒரு நாட்டில், அதுவும் ஜனநாயக நாட்டில் அதிகமான அதிகாரம் இந்திரா காந்தி கையில குவிந்தது. அந்த அதிகாரம் குவிந்த காரணத்தினால அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு, அப்ப அதுவே 2ஆ உடைஞ்சு இண்டிகேட் அப்படி. அந்த ஸ்தாபன காங்கிரஸ்ல தான் காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இந்திரா காங்கிரஸ் ஒரு மாதிரி உடைஞ்சு.
ஆனா இந்திரா காந்தியுடைய கையில தான் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அதனால எல்லா மாநிலத்திலும் அவருடைய ஆதரவாளர்களுடைய கையிலேயே காங்கிரஸ் கட்சியை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, நாட்டுடைய உளவுத்துறையை தான் கையிலேயே வைத்திருக்கார். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சட்ட திட்டங்களையும் இயக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கையில வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்திரா காந்தி தொடர்ந்து பணிபுரிய வேண்டும், வாக்கு புரிய வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த எண்ணத்தினால சில காட்சிகரமான கோஷங்கள் எல்லாம் மக்களுக்கு வழங்கி வைத்தார். வறுமையில் ஒழிப்போம், மன்னர் மானியம் ஒழிப்போங்கிறார், வங்கிகளை எல்லாம் அரசுடைமை ஆக்குவோம். இப்படி பல விஷயங்களை சொல்லி சொல்லி மக்களுக்கு அவர்கள் திசை இருத்திக் கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஊழல் பயங்கரமாகி நகர்வாலாங்கிறவன் இந்திரா காந்தி பேரை சொல்லி ஸ்டேட் பேங்க் ஒரு 60 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி பயங்கரமான ஊழல் தாண்டவம் ஆகிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பீகார்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்றவர் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நாட்டில் சர்வாதிகாரம் தலைதூக்குகிறது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாகிய அசோக் மேத்தா, மொரார்ஜி தேசாய், காமராஜர் போன்றவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்திரா காந்தி எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையிலேயே வைத்துக் கொண்டார். வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் ஹிட்லரும் முசோலினியும் எப்படி இருந்தார், நாட்டில் மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அடக்கினார்கள். மக்களுக்கு உரிமைகளே கொடுக்கல. அந்த ஹிட்லர் பாதையில, முசோலினி பாதையில இந்த இந்திரா காந்தியும் செல்கிறார்கள். ஆகினால் நாம் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒரு தேர்தல் நடக்கும். அதற்கு ஜனநாயக மக்கள் மன்றம் என்று அதனுடைய முக்கிய நோக்கமே சர்வாதிகாரத்தை எதிர்ப்பது, ஊழலை அழிப்பது, நாட்டின் நேர்மையை வளர்ப்பது அப்படின்னு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தும். அது மட்டும் இல்லாம ஜெயபிரகாஷ் நாராயணன் ஊழலை எதிர்க்க, சர்வாதிகாரத்தை முறியடிக்க நடந்த ஒரு பெரும் ஒரு முயற்சிக்கு மக்கள் ஆதரவு பிரம்மாண்டமாக குறைந்தது. பாட்னால பெரிய கூட்டம் நடந்தது. அவரை ஜெயபிரகாஷ் நாராயண் கூடவே நானாஜி தேஷ்முக் அவர்களும், பாரதிய ஜனசங்கத்துடைய தலைவர் கோவிந்தாச்சாரியார் அவருடைய கூட இருந்தார். ஆகவே ஒரு பக்கம் ஜேபி மூமெண்ட், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனசங்கம், இவர்களெல்லாம் செயல்பட்டு பாட்னாவை எவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியோ அதை விட பிரம்மாண்டமான டெல்லியில் நடந்தது. இதையெல்லாம் பார்த்து இந்திரா காந்தி சரி, இவர்கள் மக்களை திரட்டுகிறார்கள், ஊழலை மையமாக, அதனால நாம் எமர்ஜென்சி தான் கொண்டு வரணும், நெருக்கடி தான் கொண்டு வரணும்னு 1975 நள்ளி இறந்த ஜூன் மாதம் 25 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தார்கள். அந்த பிரகடனம் வெறும் நெருக்கடி நிலை மட்டுமே. அன்னைக்கு ராஷ்டிரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் இறைக்கப்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணன் வீட்டில் இருந்தார், தூங்கிட்டு இருந்தார், அவர் எழுப்பி ஜெயிலில் கொடுத்திருந்தார். அதே போல மொரார்ஜி தேசாய், அதே போல பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா, அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, இப்படி எல்லாருமே சிறையில போட்டாங்க. அந்த மாதிரி சிறையில போட்டோன்னு மறுநாள் பத்திரிகையில எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்தியே இதுதான், இந்த நாட்டுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்திரா காந்தியினார் என்று. அதன் பிறகு அடுத்த ஒரு சட்டம், அது என்னன்னா பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்போம், இனி அரசுக்கு எதிராக எவரும் எழுதக்கூடாது, இந்திராவுக்கு எதிராக எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னு பத்திரிகை தணிக்கை வேற பயங்கரமாகும். அதனால இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறையில தலைவர்கள், பத்திரிகைகள்லாம் முடக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடுத்தாவது என்ன பண்ணாங்க, மக்களை தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் ராஷ்டிரிய பயன்கள் சங்கத்துக்கு தான் இருக்கு. அதனால RSS தடை பண்ணுவாங்க. அடுத்து சில மணி நேரங்கள்ல ராஷ்டிரிய பயன்கள் சங்கத்தின் தடை செய்து பாலாசாஹேப் தேவரன் அந்த தினம் RSS தலைவர் அவரையும் கைது செய்து எரவாடா சிறையில் அடைத்தார்கள். இப்படி RSS தடை செய்யப்பட்டது, பத்திரிகைக்கு தடைப்பட்டது, தலைவர்கள் எல்லாம் சிறை. தமிழகத்திலும் ஒரு வினோதமான சூழ்நிலை. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவர் ஒரு கூட்டம் போட்டார், அவருடைய செயற்குழு கூட்டம், அதுல ஒரு தீர்மானம் போட்டார். என்ன தீர்மானம்னா, தலைவர்கள் எல்லாம் சிறையில, இப்ப நாட்டு ஆடுவாங்களா, காட்டு ஆடுவாங்களா என்று அவர் ஒரு தீர்மானம் போட்டார்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறுக்கமாக மாறியது. மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய திகைப்பு. அவர்களெல்லாம் சரி, பத்திரிகை தணிக்கை, அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஒரு இருண்ட சூழ்நிலை நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்கள் கொதித்துக் கொண்டே இருந்தார்கள். இதற்கு மறுப்பு என்ன? தினமணியில் ஏஎன் சிவராமன் எழுதுவார், கட்டுரை எழுதுவார். ஆனால் அந்த கட்டுரையில் எங்கெல்லாம் இந்திரா காந்தி எதிர்த்து நெருக்கடிகளை எதிர்த்து வரிகள் இருந்தோ அதையெல்லாம் அவர்கள் வெளியிடவே அனுமதிக்க மாட்டார். ஷோ பத்திரிகையில எழுதுவார், புக்லெட் பத்திரிகையில அது இந்திரா காந்தி எதிர்த்து இருந்தா அந்த இடத்தெல்லாம் நீக்கிடுவார். இப்படி பத்திரிகை எல்லாம் தணிக்கை செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்வது என்று மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் திரையில ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜேபி தலைமை ஒரு பெரும் இயக்கத்தை துவக்கினார்கள். நானாஜி தேஷ்முக் போன்றவர்கள் ராஷ்டிரிய சயின்ஸ் சேவக சங்கத்துடைய அன்றைய தினம் அகில பாரத பொதுச் செயலாளர் மாதவராவ் மூலே அவர்கள் என்ன பாலா சாஹேப் தேவருக்கு சிறையில போட்டாங்க. அதனால அடுத்த பெரியவர் ஆர்எஸ்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி அவர் மாதவராவ் மூலே என்று பேர். அந்த மாதவராவ் மூலே அவர்களுடைய தலைமையில் லோக சங்கர்ஷ சமிதி நானாஜி தேஷ்முக் தலைமையில் தேசம் முழுக்க பெரும் போராட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானப்படி நாடெங்கிலும் ஒரு மக்கள் போராட்ட குழு, லோக சங்கர்ஷ சமிதி என்றால் அதுதான். லோக என்றால் மக்கள், சங்கர்ஷ என்றால் சத்தியாகிரகம், போராட்டம். இந்த சர்வாதிகாரி ஹிட்லரை போல முசோலினியை போல செயல்படுகின்ற இந்திரா காந்தி எதிர்த்து போராட்டம் என்று நாடெங்கிலும் மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக லோக சங்கர்ஷ சமிதி ஏற்பட்டது. இந்த ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அதோடு கூடவே ஒரு தலைமறைவு இயக்கமும் வளர்ந்தது. இப்ப உதாரணத்துக்காக லோக சங்கர்ஷ சமிதியை சார்ந்து ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளராக மாதவராவ் சென்னைக்கு வர, அப்ப நான் சென்னையில அமைப்பாளராக இருந்தேன். அப்ப என்னுடைய பேரையும் மாற்றிருக்கிறேன். அப்ப சண்முகநாதன் என்கிற என்னுடைய பேரை நான் வாகீசன் என்று மாற்றிக்கொண்டேன். ராமகோபாலன் அவர் என்ன பண்ணாரு, நீலகண்டன் என்று பேரை மாற்றினார். சூரிய நாராயண் ராவ் அருணாச்சலன் என்று மாற்றிக்கொண்டார். இப்படி பல பேர் தன்னுடைய பேரையெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்படி சொன்னார்கள், இந்த மாதிரி மாதவராவ் மூலே போகிறார், அவரை அழைத்து வர வேண்டும். நான் அதனால மாறு வேடத்தில் அங்கிருந்து சென்னைக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் மாதவராவ் மூலையை அழைத்துக் கொண்டு வர, அவரை முற்றிலும் மாறிவிட்டு ஒரு இஸ்லாமியருடைய தோற்றத்துலதான் வந்தார். அவரை அழைத்துக் கொண்டு வந்து தக்க வச்சு அதன் பிறகு சென்னையே கொஞ்ச நாள் தங்கியிருக்கும். அப்பொழுது சென்னையை பொறுத்தவரையில சென்னையும் ஓரளவு குஜராத்தும் தான் இந்திரா காந்தியுடைய நேரடி பார்வையில் இல்லாத. குஜராத்ல ஜனநாயக கட்சியார், சென்னையில திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் எல்லாமே இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்துக்கு எதிர்ப்பானவர்கள். ஆகையினால நாம் பல பணிகளை சென்னையிலிருந்து செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு மாதவராவ் மூலே அவர்களும் வந்துவிட்டார்கள். அதனால மிக தீவிரமாக எப்படி பாரத நாடு விடுவது இந்த சர்வாதிகாரத்தை எதிர்ப்பது என்கின்றதுதான் அடிப்படையான நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள். இதை கண்டு சிறிது பயப்படவே மனதில் வருத்தம் இருந்தது. வாஜ்பாய் இருந்து அத்வானி இருந்து மொரார்ஜி இருந்து அசோக் மாத்தியாலிருந்து ஜேபிலிருந்து சிறையில் வைத்தாங்க. பத்திரிகையெல்லாம் முடக்கிட்டாங்க. ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் ஒரு மாபெரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, பாரத நாட்டு மக்கள் மீது மக்களை தட்டி எழுப்புவோம், மக்கள் மத்தியில் வீர உணர்வை ஏற்படுத்துவோம். அதுதான் சரி. பத்திரிகைதான் தடை செய்யப்பட்ட சமயத்துல மக்கள் மத்தியில எப்படி இயக்கத்தை ஆரம்பிக்கிறது, அந்த உணர்வை எப்படி ஏற்படுத்துறது? அதுக்கு ஒரே வழி பத்திரிகை தான். தலைமறைவு இயக்க பத்திரிகை. அது அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பத்திரிகை இருக்கு. அதனால சென்னையில தமிழ்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சோம். அதுக்கு முதல்ல ஒரு பேரு போராட்டம். கொஞ்ச நாள் அதுக்கு பேரு நாம் மாற்றிட்டோம், குருச்சேத்திரம் அப்படின்னு பேரை மாற்றோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஸ்ட்ரகிள்னு ஒன்று வச்சிருந்தோம். தீனர் சத்தியமூர்த்தியுடைய மகள் லட்சுமி சக்கர கிருஷ்ணமூர்த்தி இருக்கு, அவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகை அவர்களும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் கொடுப்பதற்காக நடத்தி வந்தாங்க. இந்த மாதிரி பத்திரிகைகள் மூலமா மக்கள் வங்கியில செய்திகளை கொண்டு போனோம். அந்த மாதிரி செய்திகள் கொண்டு போனதுல தலைமுறை இயக்கத்துல முதல்ல தலைமுறை இயக்கத்தை லோக சங்கர்ஷ சமிதியை மக்கள் போராட்ட குழுவை யாரெல்லாம் நடத்துகிறார்கள் அதே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜனா கிருஷ்ணமூர்த்தி
பாரதிய ஜனசங்கத்துடைய தலைவர், எஸ்.ஆர். சுப்பிரமணியம் சர்வோதய தலைவர், சஞ்சய் கோவிந்தசாமி அசோக் லேலன்ல வேலை செஞ்சார். தீனதயாள் உபாத்தியாயா கொலை செய்யப்பட்ட போது அசோக் லேலன் வேலையை விட்டு வந்தார். கே. சங்கர் ரயில்வே இருந்தார், அவர் தன்னுடைய வேலையை விட்டு வந்தவர். இவர்கள் எல்லாம் சேர்ந்து எஸ்.ஆர். சுப்பிரமணியம், ராமகோபாலன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து லோக சங்கர்ஷ சமிதி அந்த அமைப்பை தமிழகத்துல செவ்வனே நடத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். இது சென்னையில எப்படி இருந்தது? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அமைப்பு, அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊருடைய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கங்க லோக சங்கர்ஷ சமிதி ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு தாலுக்கால ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு போனாங்க. அகில இந்திய அளவிலையும் கொண்டு போனாங்க. லோக சங்கர்ஷ சமிதி பாரத நாடு முழுக்கிறது. பாரதிய ஜனசங்கம் எங்கெல்லாம் இருந்தோ அங்க இருக்குது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் எங்கெல்லாம் இருந்தோ அங்க. ஏன் எதற்காக என்றால் லோக சங்கர்ஷ சமிதியுடைய நோக்கமே நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் வளர வேண்டும் என்பதுதான். நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும், அதற்குத்தான் என்று சொல்லி அந்த கதைகளையாக எழுதுவாங்க. முதல்ல ஒரு கதை எழுதினாங்க. என்ன கதைன்னா, தினமணி பத்திரிகைக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பேர் ஏ.என். சிவராமன் என்று பேர். அந்த ஏ.என். சிவராமன் சொன்னார், நான் எனக்கு இந்த ஆசிரியரா, நான் தினமணி பத்திரிகையில சப் எடிட்டரா, சீனியர் எடிட்டரா இருக்கேன். என்னால எழுதாலும் இருக்க முடியாது. அப்படி எழுதாலும் ஒரு நிலை வந்ததுன்னா இந்த மின்சார கம்பெனியை முற்றிடத்துக்கு போயிடுது. அதனால எனக்கு மனசுல விடுதலை என்கிற உணர்வு, என் மனசுல இயற்கையாகவே சுதந்திரம் என்கிற உணர்வு உண்டு. அது இல்லாம இருக்க முடியாது. இதுதான் இந்த பத்திரிகை செய்தி. அதை படிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சுதந்திர உணர்வு. சோ ராமசாமி ஒரு கதையே சொன்னார். மனுஷன் வேண்டாயா, ஒரு சாதாரண எலி, ஒரு பூனை, அதையே கொண்டு போய் ஒரு சின்ன திரையில ஒரு டப்பால ஒரு கம்பியில போட்டு அடைச்சி வைங்க. பூனையே புலி மாறி சீரும். அதையே யாரும் அடக்கி வச்சா பிடிக்காது. ஆகையினால மக்களுக்கு எப்படி இந்த அடக்கு முறை பிடிக்கும், இதை உடைத்து எழுந்து வர வேண்டும் அப்படின்னு அவர்கள். இது மட்டும் நாம ஆங்கிலத்துல நல்லா படிச்சுவதற்கு நாம் பார்த்துவாங்க. நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு சட்டம் கூட அவர் சொல்றாரு, liberty lies with the head and heart of men and women. When he dies there, no court, no law, no constitution can say that. என்று அவரது வேலை பேசுகிறார். அவைகளெல்லாம் செய்தியாகும். நான் ராமகோபாலஜியோட கூட இருக்கேன். அதனால நாங்களாம் இதெல்லாம் உட்கார்ந்து எழுதுவோம். போராட்டங்கிற பத்திரிகை, குருட்சேத்திரங்கிற பத்திரிகை, நானே பாசிவாரா என்ன சொன்னாரு, ஜோ என்ன சொன்னாரு, ஏ.என். சிவராமன் என்ன சொன்னாரு, கிராமத்தினுடைய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, சுதந்திரம் என்பது எங்கள் பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு எல்லா செய்திகளையும் தொகுத்து இந்த பத்திரிகையில் எழுது. அது மட்டும் இல்லாம வடக்கு என்ன நடக்கின்ற பத்திரிகை செய்திகள்லாம் தெற்கு அனுப்புவாங்க. அந்த தெற்கு அனுப்பும் போது அதுவும் சபா மூலமா தான் வரும். ரகசியமான ஏதாவது முகவரிக்கு வரும். அந்த முகவரிக்கு வந்தவங்க அதை கொண்டு வந்து சென்னையில ஒரு சீனியர் RSS இருக்கார். அவர் பேர் சிவராம் பந்த் ஜோக்லேக்கர்னு. அவரு தலைமறைவா இருந்தார். அவரு நாராயணன் இந்த பேரை மாத்திக்கிட்டார். திருவல்லிக்கேணியில தான் இருந்தார். அவரிடம் வந்து கொண்டு வந்து கொடுத்தார். அதனால அந்த சில கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும், சிலது தமிழ்ல இருக்கும், சிலது இங்கிலீஷ்ல இருக்கும், இந்தியா முழுக்க வரும். அதெல்லாம் வந்து சென்னையில நிறைய மாநாடு இருக்கிற பகுதி. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரிஸ் கார்னருக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடுவு பகுதி. அந்த பாரிஸ் கார்னர் நடுவில் பகுதியில வால்டாஸ் ரோடு ஒரு ரோடு. அந்த வால்டாஸ் ரோட்ல ஒரு முகவரிக்கு அந்த கடிதங்கள். அப்ப என்னோட கூட ஒரு இளைஞர் இருந்தார். அவரே எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். RSSல அவர் முக்கிய பொறுப்புல இருந்தார். ராஜகுமார் என்று பேர். அந்த ராஜகுமார் பாரத நாடு முன்னிருக்கிற கடிதங்கள் தான் வால்டாஸ் ரோடு வரும்பொழுது அதை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வருவார். நான் பெரம்பூர்ல தங்கியிருக்கேன். அந்த கடிதங்கள் எல்லாம் நான் பிரிச்சு, எது தமிழ்ல இருக்கு, எது இங்கிலீஷ்ல இருக்கு, எது ஹிந்தியில இருக்கு, பல மொழிகள் எல்லாம் பிரிச்சு தொகுத்து அதை கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவாரு, ஹிந்தியில அவருக்கு நல்ல மராட்டி அதெல்லாம் இருக்கும். எல்லாம் கொண்டு அப்புறம் ராமகுமாருக்கு கொடுக்கணும். அதன் கீழே பத்திரிகைகள் அவையெல்லாம் தலைமறை இயக்க பத்திரிகைகளும் செய்தியா வரும். இதற்காக ஒரு நாள் ராஜகுமார் பத்திரிகையில செய்திகளை எடுக்கும்போது ஒரு போலீஸ்கார வந்து பிடிச்சிட்டார். அவன் எப்படியோ ராஜகுமாரை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
அவன் நேரம் ராஜ்குமார் தொடர்ந்து என்னையா கையில பத்திரிகை அப்படின்னு கேட்டுருக்காரு. ஒண்ணுதான் சார் கல்யாண பத்திரிகைன்னு சொல்லுறாரு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல அது குடு அப்படிங்கிறத கேட்டாரு. இருந்தாலும் குடுக்கிற சார் வாங்க சார் டீ சாப்பிடலான்னு அந்த போலீஸ்கார அழைச்சிட்டு போய் ஒரு டீ கொடுத்தாரு. அவர் போலீஸ்காரன் உட்கார்ந்து டீ சாப்பிடுற சமயத்துல இவர் அந்த லெட்டர் தான் இருக்கு போலீஸ் அதுக்கு நேரா வந்துட்டார். இதே மாதிரி வீர சாகசம் புரிஞ்ச இளைஞர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் போலீஸ்கார வந்து புடிச்சா கூட அவர்கிட்ட மாட்டாம வேகமா தப்பிச்சு வந்துடுவான் நம்ம இளைஞர்கள். அந்த மாதிரி தப்பிச்சு வந்து அவர்கள் அந்த செய்திகள் எல்லாம் கொடுப்பாங்க. செய்திகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய திருப்பூர் நம்முடைய கோயம்புத்தூர்ல பிரச்சாரக்காரர் பத்மநாபன் ஜீவிக்கு அவன் அப்ப என்னோட சென்னையில இருந்தார். நாங்க என்ன சென்னையில சேர்ந்தா வேலை செஞ்சோம். அதனால நாங்க எல்லாமே சேர்ந்து இந்தியா முழுக்க நெருக்கடி நிலையை எதிர்த்து இந்திரா காந்தியின் சர்வாதிகார போக்கை எதிர்த்து இதன் செய்திகளை எல்லாம் திரட்டு அத்தனை செய்திகளையும் அப்படியே பகுத்து பிரித்து ராமகோபால அப்படியே எழுதினார். ராமகோபால எழுத்திலேயே ஒரு வேகம், ஒரு பெரிய வீரம் இருக்கும். அவருடைய பேச்சையே நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால அப்படி அதெல்லாம் கடிதங்களாக எடுத்த பிறகு அதை அச்சிடணும். அது அச்சிடுவதே பெரிய வேலை. அப்படி அச்சிடும் போது பல சமயங்கள் என்ன ஆகும், அச்சகத்தையே வந்து பிடிச்சிருவார். இருந்தாலும் மிக மிக தலைமறைவா இரவு நேரங்கள்ல அதை அச்சிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பிரதிகள் வரும். அந்த பிரதிகளை எடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளுக்கு கொண்டு வரும். கல்லூரிகள்ல பேராசிரியர்கிட்ட கொடுக்கும், மாணவர்கள்ட்ட கொடுக்கும், கல்லூரிகளுடைய கேன்டீன்ல கொடுக்கும், அதே போல ஃபேக்டரியில கொடுக்கும், அசோக் லேலண்ட், டன்லப், ரயில்வே இப்படி எல்லா ஃபேக்டரிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயத்தினுடைய கலர்ச்சி மேட்ல கொண்டு போய் கொடுக்கும், கோயில்கள்ல கொடுக்கும், சந்தை மேட்ல கொடுக்கும், வியாபார ஸ்தலங்கள்ல கொடுக்கும். இதே மாதிரி தலைமறைவு இயக்கத்துக்கு நிறைய பேர் ஒத்துழைத்தார். இதுல மிகவும் முக்கியமானது என்று சொன்னால் நம்முடைய அமைப்பை சார்ந்த, அது பாரதிய ஜனசங்கமாக இருக்கலாம் அல்லது ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், அவர்களுடைய வீடு, அந்த வீடுகள் தான் செயலகங்களாக செயல்பட்டது. அப்பொழுது காரியாலயங்கள் இருக்க முடியாது. ஏன்னா ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய காரியாலயத்தை மூடிட்டார். அப்படியே பாரதிய ஜனசங்கம் அதனுடைய காரியாலயத்தை சீர் வச்சிட்டார். இப்படிப்பட்ட சமயத்துல ஊழியர்களுடைய வீடுகள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய அல்லது பிஜேபியுடைய பாரதிய ஜனசங்கத்துடைய ஊழியர்களுடைய வீடுகள் தான் காரியாலயங்களாக செயல்பட்டன. அப்படிப்பட்ட காரியாலயங்கள்ல தான் இந்த பத்திரிகைகள் எல்லாம் போகும். அதுல பயங்கரமான கைதுகள் நடக்கும். சென்னையில ரங்கசாமி தேவர் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர். அவரை கைது பண்ணி சிறையில் வச்சார். அவரை சிறையில் வச்சு அவர் உடம்பும் சரியில்லை. அவர் சுதந்திரா பார்ட்டியில இருந்தது, ராஜாஜிக்கே வருடகரமா இருந்தது. அவர் அதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ்ல வந்து சேர்ந்தார். ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தார். ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்து ஒரு ரொம்ப நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். சிறையில வச்சோங்க அவருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அப்ப உறவினர்கள் மற்றவெல்லாம் வந்து கொஞ்சம் கையெழுத்து போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா விட்டுடுவாங்க. அதெல்லாம் முடியும், உயிரே போனாலும் நான் என் கொள்கையை விட மாட்டேன். அவருடைய சொந்த உறவினர், அவருக்கு வயசு அப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 60 இருக்கும். அவருடைய சகோதரர்கள் பையன் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் அடங்கிய. அவரே வந்து ஐயா நீங்க சிறையில் இருக்கிற பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. செக்யூரிட்டி ஆக்ட் மிசா சட்டத்துல கைது பண்ணிட்டாங்க. எப்ப வெளியில வருவீங்கன்னு சொல்ல முடியாது. தயவு செய்து எழுதி கொடுத்துருங்க, எனக்கும் ஆர்எஸ்எஸ் இருக்கணும், எனக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்ப நான் உங்களை உடனே அடிச்சு போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. நான் கடைசி வரைக்கும் இதே கொள்கையோட தான் இருப்பேன், நான் வெளியில வர முடியாது. இதே மாதிரி உறுதியான மனப்பான்மையை நீங்க தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க பார்க்கணும். அவ்வளவு உறுதியான தலைவர். சென்னையில் ரங்கசாமி தேவர் மட்டும் இல்லை, நாகர்கோயில் முத்துசுவாமி என்பவர் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தார். அவரையும் சிறையில போட்டாங்க. அவருடைய மகனுடைய கல்யாணம் ஒரு வாரத்தில் அப்படிப்பட்ட சமயத்தில் கொண்டு போயிட்டாங்க. அப்ப சிறைக்கு வந்தாங்க. வந்தோன்னு ஐயா நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, உங்க மகனுடைய கல்யாணத்துக்காக இல்லாது. அவர் சொன்னாரு முடியாது, நான் சிறையில வந்து பாத்துக்கிறேன், நான் ஆர்எஸ்எஸ்க்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அவ்வளவு உறுதியாக இருக்காரு. இப்படிப்பட்ட உறுதியான மனப்பான்மை கொண்ட தலைவர்களும் அவர்களுடைய வீடுகளும் தான் இந்த பேர் இயக்கத்துடைய பாசனைகளாக திகழ்ந்தது. அப்படி இந்த தலைமறைவு இயக்கமானது இந்தியா முழுக்க மிக மிக வேகமானது. இப்படிப்பட்ட மிக வேகமான இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல நிறைய
அறிஞர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவாக சொன்னார். மிகப்பெரிய ஒரு அறிஞர், உங்களுக்கு தெரியும், பெரிய சன்னியாசிகள் அவங்க பவுனார் என்று ஒரு ஆசிரம், அது வார்தால வினோபாஜி இருந்தார். அந்த வினோபாஜி இந்திரா காந்தியை ஆதரிப்பார். வினோபாஜியை போய் இந்திரா காந்தி எல்லாம் சார்ந்தவங்க சொன்னாங்க. ஆனா அந்த வினோபாஜி ராஷ்டிரிய பஞ்சாயத்து பாலாசாஹேப் தேவரத்துக்கு நெருக்கமாக தேவரத் எடவாடா ஜெயிலேயே வினோபாஜி சென்றார் செய்கிறார். இந்த இந்திரா காந்தி அம்மா தன்னுடைய தேர்தல் செல்லாது சொல்லும்போது அடக்கமாயிட்டாங்க. அடங்காம நாட்டு மக்களை எல்லாம் சிறைப்படுத்தி இருக்காங்க. என்னையே எடவாடா ஜெயில போட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வினோபாஜி அவர்களை நீங்கள் சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கணும். அதனால பவுனார் ஆசிரமத்திலிருந்து வாரணாவிலிருந்து வினோபாஜி அவர்களும் மிக தீவிரமா எமர்ஜென்சியை எதிர்த்தார். அதே போல நானி பால்சிவாலா தான் அதில் சிறந்த வழக்கறிஞர். அந்த நானி பால்சிவாலா இந்திரா காந்தியை கேட்டாங்க, அலகாபாத் நீதிமன்றம் என்னை காலி செய்து விட்டது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வரும், நீங்க இரண்டாக வாதிடுங்கள். முடியாது, ஏன்னா நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க சூழ்நிலை எத்தனை பேரெல்லாம் ஊழல் செஞ்சா நகர்வரா மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் உங்களுக்காக வரமாட்டேன். அப்ப சொலிசிட்டர் ஜெனரல் அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் KS நாரிமன் என்பவர் இருந்தார். அந்த KS நாரிமனும் சரி, நான் ராஜினாமா செய்யறேன், இந்திரா காந்தி போன்ற ஊழல் மிக்க ஒரு தலைவர் கீழே நான் வேலை செய்ய விரும்புறேன். அது மட்டும் ஜெனரல் கரியப்பா, நம்ம நாட்டுடைய ராணுவ தளபதி, அவரே ஒரு நீண்ட கடிதம் செய்கிறார். அம்மா இந்திரா காந்தி, நீங்க எவ்வளவு நல்ல காரியம் பண்ணீங்க, ஆனா உங்க ஆட்சி அதிகாரத்தில் இப்ப சர்வாதிகாரம் மனப்பான்மை வந்துருக்கு. அதனால நீதிமன்றத்தை தீர்ப்பை ஒத்துக்கு நீங்க அடைஞ்ச 6 வருஷம் அதன் பிறகு தேர்தல் இல்லைங்க, யாரும் வேண்டாம். ஆனா இந்த மாதிரி சிறைச்சாலையில போட்டு தேசிய தலைவர்கள் அடைக்கிறது, பத்திரிகை சுதந்திரத்தை எடுக்கிறது, நீதிமன்றங்கள் எல்லாம் முடக்கிறது, இதெல்லாம் சரியில்லை, நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஜெனரல் கரியப்பா, வேண்டாவர் சுவாமி, சன்னியாசிகள்லாம் எதிர்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேசம் முழுக்க இந்த இயக்கமானது மிக பெரிய அளவுல வளர்ந்து நானாஜி தேஷ்முக் இருக்கின்றார்களே, அவரும் மிக வேகமா வேலை செஞ்சார். எப்படி மாதவராவ் போல சவுத்துல வந்தாரோ அதே போல நானாஜி நார்த்ல சுற்றுப்பயணம் பண்ணும் போது ஒரு இடத்துல அவர் கைது பண்ணார். நானாஜி தேஷ்முக் ரொம்ப பாப்புலர், மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமா இருந்தார். அதனால தலைமுறை போது அவரை கைது பண்ணார். அவர் கைது பண்ண உடனே அவரோட கூட இருந்த பல பேரு சரி நானாஜி தலைவர் கைது பண்ணிட்டாங்க, தேசிய அவர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு. அப்ப ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் ரவீந்திர வர்மானுக்கு அவரை லோக சங்கர்ஷ சமிதி செக்ரட்டரி ஆக்கினார். ஆனா டெல்லியில ஒரு பகுதி அதுவே கிரேட்டர் கைலாஷ் அப்படின்னு, அந்த கிரேட்டர் கைலாஷ்ல தான் அருண் ஜேட்லி அவர்களுடைய வீடெல்லாம் உண்டு. அதனால நம்முடைய கூட்டங்கள்லாம் பல கூட்டங்கள் அவர் வீட்டுல நடக்கும். அந்த இடத்துலதான் அப்பொழுது மிகப்பெரியதொரு லோக சங்கர்ஷ சமிதியுடைய தலைமறைவு இயக்க அலுவலகம் இருந்தது. அந்த இயக்க அலுவலகத்துலதான் டெல்லியுடைய முன்னாள் முதல் மந்திரி எம்எல் குரானா, கோவா கவர்னராக இருந்தார் கேதார்நாத் பகானி, சுரேந்திர மோகன், தத்தோபன் ஹெக்டி போன்ற பல பேர் சந்தித்து நாடெங்கிலும் இந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே வந்தார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது. இந்த இயக்கத்துடைய வேகம் அதிகமாக போய் கொண்டிருக்கின்ற பார்த்து அவர் அரசாங்கம் கூட என்ன செய்கிறது, எப்படி தடைபட இவர்கள் எல்லாம் தடுக்கிறது. ஒரு பக்கம் ராஷ்டிரிய பயன்சோடு சங்கம் யாருக்குமே தெரியாது, யார் இவருடைய தலைவர், யாரு தொண்டர்கள், எல்லாருமே தொண்டர்களாக இருக்கார். எல்லாரும் வீடுகளுமே சரி அலுவலகங்களாக செயல்படுகிறது. என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட சமயத்துல ஜூன் மாசம் 25 அன்னைக்குதான் எமர்ஜென்சி நான் சரியா 30 நாள் ஜூலை மாசம் 25, 26 தேதி இந்தியா முழுக்க ஒரு பெரிய அறைகோல் இருக்காங்க. RSS மூலமா, தானாஜி மூலமா, கோவிந்தாச்சாரிய மூலமா, ராமகோபாலன் மூலம் ஒரு பெரிய அறைகோல். என்னன்னா ஒவ்வொருவரும் இரவு 9 மணிக்கு தங்கள் வீட்டில் மணி அடிக்க வேண்டும். மாடிக்கு போங்க, ஒரு தாம்பாளத்தை எடுத்துங்க, மடம் 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 அடி. அந்த மணி ஓசை எதற்குன்னா அதுதான் சுதந்திர மணி ஓசை, அதுதான் விடுதலை ஓசை, அது சர்வாதிகாரியுடைய காலை பிளக்க வேண்டும் என்றார். அப்படி இந்தியா முழுக்க இந்த மணி அடிக்கிற விஷயம் போனவங்க இந்திரா காந்தி ஒன்றுமே புரியல. அப்போதான் செய்தி இதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்திரா காந்தி நினைச்சாங்க இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு. பிரதமர் மேல யாருமே வழக்கு தொடரணும், ஜனாதிபதி மேல இல்லை,
பிரதமர் மேலும் சரி பதவி காலத்துல யாரும் வழக்கு போடவே முடியாது. மின்சார நான் கைது பண்ணனா யாரையாவது ஏன்னு கேட்கக்கூடாது. எந்த காரணமுமே சொல்லாம அந்த கைது பண்ண எந்த விதமான விளக்கமும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் இந்திரா காந்தி அவர் சட்ட திருத்தமா சொன்னார். இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் கான்ஸ்டிடியூஷனே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துடைய காலத்தை நீட்டிக்கணும். 7 வருஷமா நீட்டிக்கணும், 6 வருஷமா நீட்டிக்கணும். இது மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த முயற்சி எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி வந்து மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினம். அப்பொழுது டெல்லியில காந்தி சமாதிக்கு போனாரு ஆச்சாரிய கிருபானி. அங்க எல்லாரும் பஜனை பண்ணாங்க. ஸ்ரீராம ராம என்று ராமனுடைய பஜனை பண்ணாங்க. அப்படி பஜனை பண்ணின்ற இடத்திலேயே கிருபலானி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி நாட்டுல மகாத்மா காந்தி அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்குது, சர்வாதிகார நடக்குது, இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று ஆச்சாரிய கிருபானி சொன்னார். அதுல இருந்து தொடர்ந்து சிறையில எல்லா லட்சக்கணக்கான சிறையில கைதாகி அவர்கள் சைனிகர்களாக இருக்கலாம், அரசியல் தொண்டராக இருக்கலாம், சுதந்திரத்தை விரும்புகிறவர்களா இருக்கலாம், எழுத்தாளர்களா இருக்கலாம், பேச்சாளர்களா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தார். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி எப்படிப்பட்ட அற போராட்டம் செய்வாரோ அந்த அற போராட்டத்தை சிறையிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தார்கள். அப்பொழுது சென்னையில அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்கிற மாணவர் இயக்கம் எல்லா கல்லூரியிலையும் போஸ்டர் ஒட்டியது. காந்திஜி இன்றைக்கு உயிரோடு இருந்தார், அவர் சிறையில் இருப்பாரா வெளியில் இருப்பாரா சொல்லுங்கள் மாணவரே. இந்த ஒரு செய்தியே ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி மகாத்மா காந்தி செய்தி இருந்தால் அவரை கூட இந்த இந்திரா காந்தி அரசு பண்ணி உள்ள போட்டுட்டோம், அப்படிப்பட்ட ஒரு நிலை என்று குறிப்பிட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காமன்வெல்த் அறிஞர்கள் தான் இந்தியாவுக்கு என்னன்னா இந்தியாவில் 2 மாசமா பயங்கரமான ஒரு ஆட்சி நடக்குது. எல்லா நீடத்தையும் ஜெயில போட்டாங்க. இந்திரா காந்தி நீதிமன்றம் இருக்குது. இதை பார்க்கணும். காமன்வெல்த் நாட்டுடைய உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லிக்கு வந்தாங்க. அந்த உறுப்பினர்கள் டெல்லிக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு RSS பிஜேபி அன்றைய பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பெரிய மகத்தை தயார் பண்ணாங்க. இந்திரா காந்தி சொன்னது மட்டும் நம்பிடாதீங்க. இந்திரா காந்தி கூப்பிட்டுதான் வந்திருக்கீங்க, பாருங்க ரயில் தான் ஓடுது, பாருங்க எல்லா அலுவலகம் நடக்குது, இந்த நாடு அமைதியா இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொல்லிருக்காங்க. ஆனா அதை நம்பிடாது. ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில பத்திரிகைகள் சுதந்திரம் கிடையாது. எந்த பத்திரிகைகளும் சரி தலையங்கத்துல நெருக்கடிகளை எதிர்த்து எழுத முடியாது. அலகாபாத் நீதிமன்றம் பிரதமருடைய பதவியை ஆட்சி காலத்தை ஏற்றுக்க முடியாது. 6 ஆண்டு அவர் தேர்தலில் நிற்க முடியாது. இதையெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த உண்மை நிலையத்தை கொண்டு கொள்ளுங்கள் காமன்வெல்த் மாநாடு அவங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் செய்தியை கொண்டு போய் RSS கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் லோக சங்கத்தை சமிதி, ராஷ்டிரிய சைனிக சங்கம், பாரதிய ஜனசங்கம் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை தீர்மானித்தது. அந்த போராட்டத்திற்கு பேர் சத்தியாகிரகம். அந்த சத்தியாகிரகத்துல முதல் கட்டம் சத்தியாகிரகிகளை தயாரிக்கின்ற பணி. அந்த பணியில தான் நான் முழுக்க ஈடுபட்டேன். சென்னை முழுக்க குறைந்தது ஒரு 1000 பேரால் சத்தியாகிரகமா. அதனால சத்தியாகிரகத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுறோம். திருமுல்லை வாயில ஒரு கோவில் உண்டு. அந்த கோவில தான் இளைஞர்கள் எல்லாம் செய்வார். சென்னையில சீனகில சிவாவிஷ்ணு கோவில் உண்டு. திருவாரூர்ல மருத்தீஸ்வரர் கோவில் உண்டு. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் உண்டு. கோயிலுக்கு வருவார். கோயில்ல பிரகாரத்தில் உட்காருவார். நாங்கள் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து வேறு யாருடைய கட்டாயம் கிடையாது, சுயமாக எங்கள் உணர்வுனாலேயே நாங்கள் சிறை செல்ல தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுப்பார். அதனால இந்த சத்தியாகிரகிகள் யாருடைய தூண்டுதலால வரக்கூடாது, அவர்களே நினைக்கணும். இன்றைக்கு வாஜ்பாயி, அத்வானி, மொரார்ஜி, ஜேபி, ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறையில் வாட பத்திரிகைகள் சுதந்திரம் இப்படி பறிபோடி இருக்கு. அதனால நான் சத்தியாகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் வாங்க ஒரு பெரிய கூட்டத்தை தயார் பண்ண. அந்த கூட்டம் எல்லாம் தயாரானோன்னு 1978 நவம்பர் மாசம் 14ஆம் தேதி அன்றைக்கு சென்னையில மவுண்ட் ரோட்ல நீங்க பார்த்திருக்கீங்க சாந்தி தியேட்டர். அந்த சாந்தி தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு வெளிப்பாடா அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ், அதுதான் பிரதான போஸ்ட் ஆபீஸ், தலைமை தபால் நிலையம். அதுலதான் முதல் சத்தியாகிரகம் நவம்பர் 14. அந்த நவம்பர் 14 சத்தியாகிரகத்துல சென்னையில ஹரிபவான் தாஸ் என்பவர் அன்றைய தினம் பாரதிய ஜனசங்கத்துக்கு
தலைவராக இருந்தது. அதே போல RSS லட்சலிங்கம் ஐயனாபுரத்தை சார்ந்தவர் டன்லப்ல வேலை செய்கிறார். இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில வேலை செஞ்சார் NK சேஷாத்ரி. இவர்கள் எல்லாம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். இந்த சத்தியாகிரகம் அப்படியே அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் பெரிய கொடி மிகப்பெரிய ஒரு பேனரை காமிப்பாங்க மக்களுக்கு. மத்திய அரசை ரிப்பீல் எமர்ஜென்சி என்ற ஆங்கிலத்தில் நெருக்கடி நிலையை ரத்து செய்க, இதுதான் முதல் கோரிக்கை. இரண்டாவது, ரிலீஸ் நேஷனல் லீடர் அப்படின்னு, அதாவது தேசிய தலைவர்களை தான் விடுதலை செய். மூன்றாவது, RSS உடைய தலையை நீக்கு. நான்காவது, பத்திரிகையின் சுதந்திரத்தை உடனே கொடு. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தான் இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ்காரை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களை கொண்டு விசா கைதிகளா போட்டுருவாங்க. அவங்க எல்லாம் சிறையில தான் இருக்கு. எப்ப திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியும். இது நவம்பர் 16 சென்னையில சாந்தி தேர்தல் நடந்ததுன்னா, அது எய்தாப்புல இந்த சபா நிலையத்தில் நடந்ததுன்னா உடனே அடுத்த நாள் அங்கேயே அறிவிச்சிருவாங்க. நவம்பர் 15 அது ஸ்ரீநகர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் நடைபெறும். நவம்பர் 17 வடபழனி கோயிலுக்கு முன்னே நடக்கும். நவம்பர் 18 ஐயனாபுரத்தில் நடக்கும். நவம்பர் 19 கண்டையார்பேட்டையில் நடக்கும். வண்ணாரப்பேட்டையில் நடக்கும். இப்படி ஒவ்வொரு சத்தியாகிரகம் முடிஞ்சதும் அடுத்த நாள் சத்தியாகிரகத்தை அங்கேயே அறிவிச்சிடும். ஒவ்வொரு சத்தியாகிரகத்தில் 100 பேர் 50 பேர் அப்படி கலந்துப்பாங்க. அவர்களெல்லாம் சிறையில கொண்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி சிறையில வைக்கிற சமயத்துல ஒரு நீதிபதி மட்டும் எந்த பயமும் இல்லாம தீர்ப்பு இருக்காரு. அவர் பேரு நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார். அவர் பார்வையில் இந்த கேஸ் வரும். நீங்க எல்லாம் சத்தியாகிரகம் பண்ணீங்களான்னு கேட்பாரு. எதற்காக பண்ணீங்க? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேணும். 47 காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு இந்திரா காந்தி அதை அடைகிட்டாங்க. அதனால மீண்டும் சுதந்திரம் வேண்டும். அதற்காக சத்தியாகிரகம். சிறையில வச்சுட்டாங்க ஜெயபிரகாஷ் நாராயண். சிறையில வச்சுட்டாங்க முக்கியமான தேச தலைவர்களை விடுதலை பண்ண. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இதற்காக சத்தியாகிரகம். இதெல்லாம் நேர்மையான விஷயங்கள் தானே. எதற்காக சிறையில வைக்கீங்க? விடுதலை பண்ணுங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் கையில எந்த கேஸ் வந்ததோ அதெல்லாம் விடுதலை பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதனால தேசம் சத்தியாகிரக இயக்கமானது பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நான் சொல்றது சென்னையில, இதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்தது, இதே மாதிரி திருப்பூர் நடந்தது. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மூர்த்தி ஜீவோத்தர் இருந்தார். அவர் தலைமையில் முதல் சத்தியாகிரகம். இன்றைக்கு இங்க மேடையில் அமர்ந்திருக்காரு. அவருக்கே தெரியும். சாமிநாதன் இருக்காரு, மூப்பா இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். திருப்பூர்ல யாரெல்லாம் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல காளியண்ணன் ஒருத்தர் கலந்துருக்காரு, கருப்பண்ணன் கலந்துக்கிறாரு. அதே பழனியில அழகிய பல முக்கியமான எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சத்தியாகிரகமானது எல்லா இடங்களிலும் நடைபெறுது. தமிழ்நாட்டுல எல்லா ஊர்களிலும் நடைபெற்றது. பாரத முழுக்க சத்தியாகிரகம் மிக முக்கியமான கலந்துட்டாங்க. அந்த இடத்துல கல்லூரி பேராசிரியர்கள், மத்திய அரசு வேலை செஞ்சவங்க, மாநில அரசுல வேலை செஞ்சவங்க, RSS இருக்கிறவங்க, ஜனசங்கத்தில் குறிப்பா இந்த இயக்கம் தான் முக்கியம். காமராஜர் அவர்களே போய் பார்த்தாங்க. அவரே சொன்னார், எங்களை பொறுத்தவரையில ரொம்ப வருத்தமா இருக்கும். மிக உயர்ந்த சுதந்திரம் இதையெல்லாம் பதிவுறுத்திட்டோம். அதனால இப்ப மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னே தெரியுது. இருந்தாலும் முயற்சி பண்றவங்க. அவர் தான் SR சுப்பிரமணியத்தை அனுப்பியிருக்காரு, சர்வோதய தலைவர். அவர் இந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அவரும் சத்தியாகிரகம் பண்ணார். அவருக்கு சிறைக்கு போனார். அந்த சமயத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டாலினே கைது பண்ணார். ஸ்டாலினை எப்ப கைது பண்ணாங்கன்னா 1975 நவம்பர் 14 சத்தியாகிரகம் நடந்து கொண்டே. இந்த சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல சத்தியாகிரகத்துடைய நிலை பெருசா மாறிக்கொண்டே இருக்கு. இந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கிற சமயத்துல தேசம் முழுக்க மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டது. அது சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரசி என்கிற அமைச்ச MC ஷாஜ்லா, முகமது கரீம் ஷாஜ்லா 50ஆம் ஆண்டுல துவக்கினார். அது மிகப்பெரிய அளவுல அட்வொகேட்ஸ் மத்தியில, ஜட்ஜஸ் மத்தியில, இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில, மிகப்பெரிய சிந்தனையாளர் மத்தியில எழுச்சி ஏற்படுத்தி தேசம் முழுக்க லட்சக்கணக்கான அறிவார்ந்த மக்கள் எல்லாம் MC ஷாஜ்லாவோட வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த எழுச்சியை பார்த்தவங்க இந்திரா காந்தி மனசுல ஒரு பெரும் நடுக்கம். 1976 இப்ப 75 ஜூன் மாசத்துல இந்த எமர்ஜென்சி வந்தது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் ஆயிடுச்சு. 1976 ஜனவரியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைத்தார். குஜராத்ல கூடிய ஆட்சியை கலைத்தார். கலைச்ச உடனே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகமும் இந்திரா காந்தி ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான்
இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அன்றைக்கு கைது செய்தார். அவரையும் தாக்கினார். அவர் எந்த சிறைக்கு போனாரோ அங்கேயே RSS துணை செயலாளர் இரா சீனிவாசன், வித்யாவந்தருடைய பிரின்சிபல், அவரு வெளியே இந்த கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்களே மயிலாப்பூரில் போறவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருந்தவர் ஸ்டீவ் கான் போன்ற அந்த சீனிவாசன்கிறவர் பெற்றவே இருப்பார், நல்ல திருமணம் வைத்திருப்பார். அவர் அடிச்சார் பயங்கரமா உடம்பு. அன்னைக்கு இருந்த போலீஸ்காரர் ரொம்ப காட்டுகிறார். அவர் அடிச்ச அதே சமயத்துல தான் ஸ்டாலின் அடிச்சார். ஸ்டாலின் அடிச்சபோது சிட்டிபாபு போய் ஸ்டாலினுக்காக காப்பாற்றிட்டார். இதே மாதிரி அப்ப போலீஸ்காரங்க சத்தியாகிரகம் செய்தவர்கள் அடிக்க ஆரம்பித்தார். அடிக்கிறது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பேராசிரியர் RSS தலைவர், அவர் இந்த சித்தூர் ஒரு ஊர், சென்னை காட்பாடி, நீங்க அங்க இருந்து திருப்பதி போற வழியில் அந்த ஒரு கல்லூரியுடைய முதல்வராக இருந்த ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு பழுக்க காட்சி இரும்பு கம்பி இருக்குல்ல அது ஆசனவாயில விட்டு அவர் அப்படியே கொடைஞ்சார். அது அப்படியே செட்டப்பட்டார். இதே மாதிரி பயங்கரமான சித்திரவதைகள் சிறைகள் நடந்தது. இப்படி சிறைகள் எல்லாம் இந்த செய்திகள் தான் நாம் இந்த தலைமுறைகள் பத்திரிகை என்று பாருங்க. தலைமுறை இயக்க பத்திரிகைகள் ஆசிரியர்கள் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார், ஸ்டாலின் எப்படி தாக்கப்பட்டார், இரா சீனிவாசன் எப்படி அடிக்கப்பட்டார், எல்லா விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் ராமசாமி நான் கொடுப்பேன். ஆசிரியர் கொடுப்பார், எப்படி இந்த செய்திகள் நான் தொகுக்கிறீங்க, எப்படி கொண்டு வரீங்க. ராஷ்டிரிய சயின்ஸ் சங்கம் பதில மனுஷனுடைய அபிப்பிராயமே ரொம்ப உயர்ந்தது. அதற்கு மட்டும் தான் கொஞ்சம் தயக்கப்படுவார் ராமசாமி. ஆனா இந்த செய்திகளாம் கேட்ட பிறகு என்னால என் பத்திரிகையில எழுத முடியாத விஷயம், துக்ளத்தால் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இவர்கள் போராட்டம் என்கின்ற பேர்ல, குருக்ஷேத்திரம் என்கின்ற பேர்ல செய்திகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் எங்க இருக்காங்க, அது ஃபேக்டரினா கேன்டீனுக்கே போயிடுவாங்க, காலேஜ்னா அவங்க காலேஜ் கிளாஸ் ரூம்ல கொண்டு போய் ஒவ்வொரு சீட்லயும் வச்சிருவாங்க. இதே மாதிரி போனதை பார்த்துட்டு அவர் பெரும் மதிப்பு ஏற்பட்டு ராமசாமி அவர்கள் அதே மாதிரி மிகப்பெரிய அளவுல இந்த போராட்டத்தை கொண்டு சென்றாங்க. இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு 1976 ஜனவரி நடந்த பிறகு இப்பொழுது 3வது கட்டத்திற்கும் 4வது கட்டத்திற்கு செல்கிறேன். நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டே இருக்கேன். இந்த இயக்கத்தை பற்றி இன்னும் பல மணி நேரம் பேசலாம். இருந்தாலும் நான் இன்னும் பைனல் செய்திக்குவேன். அது என்னன்னா, குஜராத்துடைய ஆட்சி கலைக்கப்பட்டது, தமிழக ஆட்சி கலைக்கப்பட்டது, சித்திரவதை நடந்தது, சிறைகளில் முக்கியஸ்தர்கள் எல்லாம் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் 3வது கட்டத்தை பற்றி ஜேபி ஒரு கடிதத்தை எழுதினார். ஜெயபிரகாஷ் நாராயண், தனி மனித சத்தியாகிரகம் செய்தோம் இதுவரை. ராஷ்டிரிய சங்க தலைவர் பாலா சாஹேப் கடிதம் எழுதினார். தனி மனிதர்கள் இதுவரை சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டோம், இனி தனி மனிதர்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எழுச்சி போராட்ட தலைவர்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் பயங்கரமான ஒரு போராட்டம். இனி தனி மனிதர்கள் 1 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் கிளர்ச்சி வேண்டும், விவசாயிகள் கிளர்ச்சி வேண்டும், தொழிலாளிகள் கிளர்ச்சி வேண்டும், வழக்கறிஞர்கள் கிளர்ச்சி வேண்டும், டாக்டர்கள் கிளர்ச்சி வேண்டும், பேராசிரியர்கள் கிளர்ச்சி வேண்டும் என்று மாஸ் மூவ்மெண்ட், மாஸ் அஜிடேஷன் அதை உருவாக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாஸ் எஜுகேஷன் நடக்க ஆரம்பித்த உடனே இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, பார்லிமெண்டை நீட்டிக்க முயற்சி. அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்டை நான் நீடிப்பேன். 1976 அக்டோபர் 30ஆம் தேதி லோக்சபால அதை 1 ஆண்டு நீடிக்கணும். அதை எதிர்த்து நாடெங்கிலும் பேசப்பட்ட சமயத்துல லோக்சபாவை நீடிக்கணும்னு சொல்லும் போது அப்போது டெல்லியில் ஒரு அமைதியான பணியை ஒரு RSS செஞ்சார். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் சமன்லால்ஜி. அவரு 1950 கிட்டத்தட்ட 20 வருஷம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து உலகத்துல எந்த நாட்டுக்கு எந்த RSS போனாலும் அவருடைய முகவரியை வைத்துக் கொண்டு அவங்க வீட்டுல பிறந்த நாள், கல்யாண நாளுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுவார். அதனால உலகத்தில் 180 நாடுகள் மத்தியில அவருக்கு தொடர்பு இருந்தது. அந்த சமன்லால்ஜி ஒரு கடிதம் எழுதுவார். இந்தியாவில் சுதந்திரம் முடக்கப்பட்டது, இந்திரா காந்தி சர்வாதிகாரம் ஆயிட்டாரு, RSS தடை செய்யப்பட்டது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இன்டர்நேஷனல், இந்திய நண்பர்கள் உலக அளவில் என்கிற அமைப்பை உருவாக்குங்கள். அந்த அமைப்பு உலகம் முழுக்க உருவாக்கப்பட்டது. ஒரே நாள் சமன்லால்ஜி மூலமா. அதுலதான் சுப்பிரமணிய சாமி போனார். அவர் அங்க சொற்பொழிவுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, டொராண்டோல, டோக்கியோல எல்லா இடத்திலும் நிகழ்ச்சி நடந்தது. எல்லோரும் இந்தியாவின் சர்வாதிகாரத்தை ஒழிக்க ஆதரவு தெரிவித்து
அதனால உலகத்துடைய பல நாடுகள் அதனுடைய ஜனாதிபதிகள் எல்லாமே இந்திரா காந்திக்கு செய்தி என்ன செய்தி? ஏன் எமர்ஜென்சி, இந்த நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று உலகம் முழுக்கவே இவர் ஒரு பெரிய எதிர்ப்பு கொடுத்தார். அதனால ஒரு பக்கம் பாரத நாட்டுக்குள்ள சத்தியாகிரகம், மிகப்பெரிய மக்கள் எழுச்சி, மாணவர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், வழக்கறிஞர்கள் என்று அதே போல உலகத்தில் 130 நாடுகள், அந்த நாட்டுடைய அதிபர்கள், பிரதமர்கள், அந்த நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு இந்திரா காந்திக்கு எண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பெரிய செய்தி அளித்தார். இந்த சமயத்தில் குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மகள் 2வது தண்டி யாத்திரை அதை நடத்தினார். அதில் தேசிய தலைவர்களை விடுதலை செய்கள் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்ட பார்த்து இந்திரா காந்தியை நடுங்கி போனார்கள். 1977 ஜனவரி மாதம் வேறு வழி இல்லாமல் தேர்தலை அறிவித்தார்கள். தேர்தலை அறிவித்த பிறகு RSS இருக்காங்க, தேர்தலை அறிவிச்சுட்டாங்க, அவர்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னா அதனால எல்லா இடங்களிலையும் RSS தலைவர்கள் ஜெயில இருக்கலாம், ஜெயில இருக்கலாம், ஆனா அவங்க உறவினர்கள், பாரதிய ஜனதா சங்கத்தை சார்ந்தவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து மாபெரும் போராட்டம், மாபெரும் தேர்தல் பணி எல்லா இடங்களிலையும் இந்திரா காந்தி எதிர்த்து, நெருக்கடி நிலை எதிர்த்து, அன்றைய இந்திரா காங்கிரஸை எதிர்த்து பயங்கரமாக தேர்தல் வேலையில் செஞ்சாங்க. அந்த தேர்தல் வேலையில சர்வாதிகாரி இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். அதன் விளைவாக மார்ச் மாதம் 21ஆம் தேதி தோல்வி அடைந்த உடனே இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க? 2 காரியம் பண்ணாங்க. நெருக்கடி நிலை எடுத்தாங்க, RSS தடையை நீக்கினார், எல்லாரும் வெளியிலும். ஆகையினால ராஷ்டிரிய சயின்ஸ் சேவகர் சங்கம் இந்த நெருக்கடி நிலையை எதிர்த்த போராட்டத்துல முக்கிய பங்கு வகித்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் முக்கிய பங்கு வகித்தார். அதனால இப்படிப்பட்ட மாபெரும் பிரம்மாண்டமான போராட்டம் நடந்த காலகட்டம் தான் 1975 ஜூன் மாதம் 25 76, 77, 77 மார்ச் மாதம் வரைக்கும். மார்ச் 21ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் சென்னையில என்ன செய்தோம் என்றால் எல்லோரும் கூடியிருந்தோம். சத்தியாகிரகம் செய்தவர்கள் எல்லாம் ஜெயிலிருந்து வந்தவங்க, ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லா ஜெயிலுக்கும் எங்களுக்கு நல்ல தொடர். அதனால ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் போய் எல்லாரையும் வீர வரவேற்பு கொடுத்து அழைத்துக் கொண்டு வந்தோம். மீனாட்சி கல்யாண மண்டபம் பரிசலாகட்டும், 24 மணி நேரத்துல மாபெரும் பாராட்டு விழா, சத்தியாகிரகிகளுக்கு பாராட்டு விழா, நெருக்கடினால இந்த நிலையை முற்றுப்புள்ளி வைத்த, அது நெருக்கடி நிலையை நீக்கிய மாபெரும் வீரர்களுக்கு பாராட்டு விழா என்று மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தசாரதி போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள், சோ ராமசாமி வந்தார்கள், ஏஎன் சிவராமன், தினமணி ஆசிரியர் வந்தார்கள், இன்னும் பல பேர் வந்தார்கள். தமிழரின் மணியினால் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடு கொண்டார். அதனால இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான எழுச்சியை நாம் சென்னையில் ஏற்படுத்தினோம், தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தினோம். இப்படிப்பட்ட போராட்டமானது மிக சிறந்த அளவில் நடந்தது. அதனால இந்த நெருக்கடி காலகட்ட போராட்டத்தினுடைய கதையை, அந்த உண்மை கதையை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும். நான் இந்த குறுகிய நேரத்துல எந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியுமோ அவைகளை உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் பாருங்க. இது விஷயமாக ஒரு புத்தகம் வந்திருக்கு, அது RSS அலுவலகத்திலே இருக்கு, நெருக்கடி நிலை எதிர்த்து போராட்டம் என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை கொஞ்சம் வாங்கி படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்துக்கு எல்லா விஷயமும் இருக்கு. இது ராமகோபாலன் தான் எழுதியிருக்காரு. அதனால இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்கும். இந்த தினம் பாரதிய ஜனசங்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் திருப்பூர்ல நிறைய இளைஞர்கள் இருக்கின்றனர், தீவிரமான இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட திருப்பூர்ல நெருக்கடி நிலையை பற்றி மக்களுக்கு கொடுக்கும், செய்தியை கொடுக்கும். பாரதிய ஜனசங்கம் என்பது ஒரு பக்கம் தேர்தல் வரிசை, அதே சமயத்துல மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாவட்ட தேசபக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஏக இந்தியா என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால ஏக இந்தியா, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, கட்சியிலிருந்து காமரூபம் வரை, இது ஒரே நாடு என்கின்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம். அதனால இப்படிப்பட்ட இயக்கத்துல பணிபுரிய வாய்ப்பு கிடைத்த பாரதிய ஜனசங்கத்துடைய தொண்டர்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். ஆகையினால்தான் இந்த பணியில ஈடுபடுகிறீர்கள். இந்த நெருக்கடிகளை போராட்டத்தை தெரிந்து கொண்டு மேலும் தீவிரமாக இந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த உங்கள் மாவட்ட தலைவர் செந்தில் அவர்கள், மூப்ப அவர்கள், சாமிநாதன் அவர்கள், இன்னும் பல முக்கிய தலைவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம்.
ஓகே. அந்த வீரம்